Good morning students, I am MRK. Today நம்ம பார்க்க போகிறது example 1.28 related to Gaussian elimination method. Okay, word problem. What is given? The upward speed v of t, velocity கொடுத்திருக்கு of a rocket at a time t is approximately அப்படின்னு கொடுத்திருக்கு by v of t அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவேஷன் கொடுத்திருக்கு. எக்ஸாம்பிள் கொஸ்டினை ரீட் பண்ண அவன் அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். கிவன் v of t ஈக்குவல் டு சரிங்களா, டீன்றது டைம் ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி பேரபுலா தான் இது ப்ளஸ் சி அப்படின்னு கொடுத்துருக்கு சரிங்களா. அதில் வந்து 0 <= t <= 100 டைம் கொடுத்துருக்கு. டைம் இன் என்ன கொடுத்துருக்கு, செகண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா, ரைட். டைம் t அப்படின்னு 3ன்னு கொடுக்கையில் t = 3 அப்படின்ற டயத்தில் செகண்ட்ஸில் அப்போ v of 3ன்னு சொல்லுவோம்ல அது. அப்போ a × 3² ப்ளஸ் b × 3 செகண்டில் 3 + c. ஓகே, அதனுடைய என்ன கொடுத்துருக்கு, செகண்டு ரெஸ்பெக்டிவ்லையும் கொடுத்துருக்கான் ஸ்பீடு. இட் ஹாஸ் பீன் ஃபவுண்ட் தட் எங்கெங்கே இருக்குது அப்படின்ட்டு, எவ்வளோ தூரத்தில் போயிருக்கு அப்படின்ட்டு. ஏபிசிஆர் கான்ஸ்டன்ட்ஸ்னு அர்த்தம் உனக்கு தெரியும். அப்போ ஃபஸ்ட்டு 164 செகண்ட், இதை சரி பண்ணிக்க. 9a ப்ளஸ் 3 இது பீடா தம்பி 3b ப்ளஸ் c = 64. இதை வந்து இதான் காமனாக டிவைட் பண்ண முடியாது, இருந்துட்டு போகுது. ஒன்றாவது ஈக்குவேஷன் காமனாக டிவைட் பண்ண முடியாது சப்போஸ், அதனால் ஒன்றாவது ஈக்குவேஷன். அடுத்து t = என்ன செகண்டு, 6 செகண்டு. ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டால் ஈஸியாக செஞ்சிடலாம்டா தம்பி. v of 6 = a × 6² ப்ளஸ் b × 6 ப்ளஸ் c = அந்த இதில் வேல்யூ என்ன கொடுத்துருக்கான் அவன் பார்த்துக்கோ. கொஸ்டினில் கொடுத்தது ரெஸ்பெக்டிவ்லையும் கொடுத்துருக்கான் 133. குட், 133 அப்படின்னு சொல்லியிருக்கு. 133. சரி, இதில் வந்து அப்போ என்ன வரும், 36a ப்ளஸ் 6b ப்ளஸ் c = 133 which one செகண்ட். நெக்ஸ்ட்டு t = 9 செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. 9 கொடுத்துட்டு 208ன்னு கொடுத்துருக்கு. அப்போ v of 9 = a 9² ப்ளஸ் b × 9 ப்ளஸ் c = 208. குட். அப்போ 81a ப்ளஸ் 9b ப்ளஸ் c = 208 which is third one. இப்போ நம்ம இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் இஸ் அதெல்லாம் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் இஸ் அப்படின்னு எழுதிட்டு ax = b. எந்தெந்த கணக்கு மேட்ரிக்ஸ் இன்வால்வ் ஆகுதோ அதில் ஃபுல்லாக நம்ம ரைட் பண்ண வேண்டியது மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் இஸ். டிஃப்ரெண்ட் மெத்தடுக்கு தான் எழுதக்கூடாது. ஓகே, ரைட். அடுத்து ஏ அப்படின்னா என்ன, கலெக்ஷன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏபிசி ஸ்மால் லெட்டர். 9 3 1 36 6 1 81 9 1. வாட் இஸ் எக்ஸ், கேபிட்டல் எக்ஸ், ஸ்மால் ஏபிசி வேரியபிள். அடுத்து நெக்ஸ்ட்டு கேபிட்டல் பி ஈக்குவல் டு அங்கிட்டு உள்ளது 64 133 208. ஓகே, ஃபஸ்ட்டு ஒன்று அக்மெண்டட் மேட்ரிக்ஸ். த அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஏபி A 9 3 1 36 6 1 81 9 1. பிஏ சேர்த்துக்கிறோமா? பிஏ சேர்த்துக்கிட்டோம்னா 64 133 208. ஓகேயா, குட். இப்போ நம்ம பொறுமையாக நிதானமாக தான் செய்யணும். ஏன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டில் வந்து ஒன்று வரணும், வந்தால் ஈஸியாக இருக்கும் அப்படின்றத நம்ம கணக்குடைய நம்ம செய்கிற மெத்தட்ஸ் உள்ள ஈஸியானது. பட் நம்மளுக்கு அங்கே நம்பர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக அந்த ரிடக்ஷன் குறைக்கிறது, ஜீரோ ஆக்குறது, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக தான் நம்ம செய்யணும். ஓகே சொல்கிறது, அதனால் பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு ஒன்று என்ன செய்கிறோம் அப்படின்ட்டு பார். ஈக்குவலண்ட் மேட்ரிக்ஸ் போட்டுட்டு 9 3 அது அப்படியே இருந்துட்டு போகுது. 9 3 1 64 இருந்துட்டு போகுது.
நான் R3க்கு ரீப்ளேஸ் பண்ணுறேன். சரிங்களா சொல்கிறது? R3க்கு ரீப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ R3ல் என்ன கொண்டு வரணும்? 9ஆல் மல்டிபிள் பண்ணால் வந்துடும்ல. R3 மைனஸ் 9R1. சரிங்களா சொல்கிறது? அப்போ நிதானமாக நிறுத்தி செஞ்சுக்கோ. R3 வந்து 36 6 1 1 133. R1 வந்து 9ஆல் பெல்ட் பண்ணால் 36 12 4 4 256 256. இப்போ மைனஸ் உள்ளே கொண்டு போகிறோம். 0 -6 -3 மைனஸ் என்ன வரும்? 3 2 1 123 வருது. -123 அப்படின்ட்டு வருது. அப்போ இங்கே எழுதுகிறேன் 0 -6 -3 -123. ரைட். நெக்ஸ்ட்டு R2 implies R2 minus 4R1. அப்போ R2 அப்படியே எழுதுகிறேன். R2 36 6 1 133. சரிங்களா சொல்கிறது? அடுத்து பார்த்து பொறுமையாக எழுது. மாற்றி எழுதிட்டேன் நான், பார்த்துக்கோ. மேலே உள்ளதுக்கு தான் R2 மைனஸ், அதைத்தான் முதல்ல செஞ்சுருக்கேன். இதை வந்து 9ஆல் மல்டியில் பண்ணணுன்றதை இப்போ தான் செய்ய போகிறேன். 9 9 சார் 81 வரும். நான் 36 போட்டேன் பாரு. இதுதான் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு உள்ளது. சரிங்களா? இப்போ இதுக்கு தான் நான் இங்கே செய்ய போகிறேன். இதுக்கு தான் செய்ய போகிறேன். அப்படின்னா R3 நம்ம முதல்ல எழுதணும். மாற்றி எழுதிட்டேன் பார்த்தியா? சொல்லிக்கிட்டே பார்த்துக்கோ. இதை வந்து 36 வந்து 81 ஆக்கணும்னா, 81 மேலே கொண்டு வரணும்னா 9ஆல் மல்டியில் பண்ணணும். R3 எழுதிரு. ரைட்டு. R1 9ஆல் மல்டியில் பண்ணால் 81 27 9. சரியா சொல்கிறது? 9 576 மல்டிப்ளை பண்ணி பாரு. ஹோல் டிவைடட் பை ஹோல் மைனஸ் உள்ளே போகும். வார்த்தைகள் மாறுது பாரு. மைனஸ் 0. அடுத்து 9 -27 -18 -8. அடுத்து -368 வரும். அப்போ இதை எடுத்து எழுதிட்டின்னா R3க்கு இதைத்தான் எழுதணும். அப்போ இதை மேலே கொண்டு போவோம். 0 -6 -3 -123 எழுதிட்டு இது கீழே உள்ளதை மாற்றணும். இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன். இதுக்கு நான் மாற்றி எழுதிட்டேன் பார்த்தியா? அதான் சொன்னேன். ரைட். -18 8 -368. இதுதான் R3. சரியா? ரைட். இப்போ ஈக்குவலண்ட் ஃபஸ்ட்டு 9 3 1 64. செகண்ட் ரோ 0 -6 -3 -123. இப்போ R3க்கு சேஞ்ச் பண்ண போகிறேன். R3 -3R2. அப்போ R3க்கு என்ன வரும் அப்படின்ட்டு பாரு. R3க்கு என்ன வரும் அப்படின்னா இதை அழிச்சிட்றேன். நீ பார்த்துக்கோ. மாற்றி செஞ்சுருந்தல்ல. ரைட். பார்த்துக்கோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. R3 வந்து 0 -18 -8 368 -3R2 0 6 3s are 18 3 3s are 9 3 3s are 9 3 2s are 6 1 3 is 3 மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு. பார்த்து நிதானமாக. செஞ்சுக்கோ. கழிச்சிட்டோம் அப்படின்னா 0 0 இதில் 1 இதுலேயும் 1. சரிங்களா சொல்கிறது? அப்போ 0 0 +1 +1 அவ்வளோதான்டா. இப்போ ஈக்குவேஷன் 9x + 3y
plus z equal to 64 minus 6y minus 3z minus equal to minus 123 equal to minus 123. அடுத்து z equal to 1. இது z ஆன்சர் கிடச்சிருச்சு தேர்ட் ஈக்குவேஷன்லேயே. இது ஃபஸ்ட்டு ஒன், இது செகண்ட் ஒன், இது தேர்டு ஒன். அப்போ மேலே கொண்டு செகண்டில் போட்டோம்னா y கிடைக்கும். minus 6y minus 3 into 1 3 equal minus 123. அப்போ minus 6y equal to minus 120ன்னு வந்துடும். ரெண்டு சைடு மைனஸ் அடிச்சிரு. y equal to 2 20 6 12. அடுத்து 9x ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போடுறேன். 3y 3 2 சார் 6 60 ப்ளஸ் இசட்டுக்கு 1 ஈக்குவல் டு மைனஸ் 120 சாரி மைனஸ் 64 மைனஸ் 64. அப்போ என்ன ஆகும்? 61 இங்கிட்டு போனால் மைனஸ் 61. அப்போ இங்கே என்ன வருது? 9x ஈக்குவல் டு 9x ஈக்குவல்ட்டுன்னு வருது. நைன் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வருதுன்னு பார்த்துக்கோ. இங்கிட்ட வரையில் ஏன்னா டிவைடில் வர மாதிரி இருக்குது. 3 வருது. 61 64 மைனஸ் 61 3. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/3ன்னு வரும். எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 1/3 டிவைடில் வருது. ஆன்சரை செக் பண்ணிக்க. ஓகேயா? அடுத்து என்ன கேட்டிருக்கு அப்படின்ட்டு பார்த்துக்கோ. கொஸ்டினில் 15 செகண்டுக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. இதை கொண்டு போய் இங்கே அப்ளை பண்ணணும். 20 அந்த இதெல்லாம் எல்லாத்துலேயும் கொண்டு போய் v(t) அப்ளை பண்ணணும். v(t) அப்ளை பண்ணோம்னா அடுத்த பேஜுக்கு எழுதுகிறேன். v(t) ஈக்குவல்ட்டுன்னு அப்ளை பண்ணுறேன். at² ப்ளஸ் bt ப்ளஸ் c அப்படின்னு அப்ளை பண்ணிட்டேன். சரிங்களா? அப்போ இங்கே தம்பி அப்போ ப்ரீவியஸ் இதில் வந்து நான் XYZன்னு எழுதக்கூடாதுல்ல. உனக்கு இதில் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகும். என்ன சேஞ்ச் ஆகும்னா வேரியபிளை மாற்றிலிட்டேன் பாரு. ஏன்னா கொஸ்டின் வந்து எதில் இருக்குடா தம்பி? ஏபிசியில் இருக்குது. சரியா சொல்கிறது? அப்போ வேல்யூ வந்து என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்? நம்ம ஏபிசியில் தான் கண்டுபிடிக்கணும் நம்ம. புரியுதா சொல்கிறது? ஆமாம், நல்ல வேலை. அதை பார்த்துக்கோ. ஆமாம், நிதானமாக ஹேண்டில் பண்ணு. அப்போ 9a ப்ளஸ் 3b ப்ளஸ் c. ஓகேயா? அப்போ என்ன ஆயிரும் பார்த்துக்கோ. அடுத்து மைனஸ் 6b மைனஸ் 3c. அப்போ இங்கே வந்து c ஈக்குவல் டு 1. அப்போ இங்கே 6b மைனஸ் 3c. அப்போ மைனஸ் 6b ஈக்குவல் டு அப்போ b ஈக்குவல் டு. ஓகேயா? அடுத்து a இது ரெண்டுக்கும் போட்டாச்சு. அப்போ 9a. அப்போ a ஈக்குவல் டு 1/3 அப்படின்னு அர்த்தம். புரியுதா? கணக்கை ஏபிசி வேரியபிள் நம்ம கொடுத்துருக்கறதுனால ஈக்குவேஷன் இங்கே வந்து ஏபிசி தானே இருக்குது. அப்போ அதில் தான் நம்ம கொண்டு வரணும். ஓகே, குட். இப்போ 1/3 21 இதில் அப்ளை பண்ணையில் 1/3 21 அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணிக்கிறணும். இதுதான் v(t). இதில் என்ன சொல்லியிருக்கு? t ஈக்குவல் டு 15 செகண்டுக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ v(t) அப்படின்னு v(15) எழுதி v(15) எழுதணும். v(15) எழுதி 1/3 15² ப்ளஸ் 20 into 15 ப்ளஸ் 1. அப்போ இங்கே என்ன ஆகும்? 1/3 225 ப்ளஸ்ஸு 300 ப்ளஸ் 1. இதை அடிச்சிட்டோம்னா 7 3 21 5 3 15 ப்ளஸ் 300 ப்ளஸ் 1. அப்போ 300 வருது. 300 375 376 வருது. 376 வருது. சரியா சொல்கிறது? 376. அப்போ இதை வந்து யூனிட் எழுதணும். 376 வெலாசிட்டி அப்படின்றது. வெலாசிட்டி அப்படின்னா எப்படி எழுதுவிய? அதில் கொடுத்துருக்கோம் பார்த்துக்க. டைம் வந்து செகண்டு. சரிங்களா? டிஸ்டன்ஸ் அந்த இது என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பார்த்துக்கோ. ஏன்னா அதுக்கு இதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல உனக்கு. எதுக்கு? dx/dt டிஸ்பிளேஸ்மெண்ட்டு டிவைடட் பை டைம் அப்படின்றது தான் வெலாசிட்டி. மைல்ஸ்னு கொடுத்துருக்கு பெர் செகண்டுன்னு. அப்போ மைல்ஸ்னு எழுதி அதான் உன்ட்ட சொன்னேன்.
பர் செகண்ட் அப்படின்னு எழுதும். v ஆஃப் 15 அப்படின்னு அர்த்தம். ஏன்னா v அப்படின்றது ds பை dt, ds பை dt, dன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா இடப்பெயர்ச்சின்னு தமிழில் சொல்லுவாங்க. அது கிலோமீட்டர், மீட்டர் அந்த மாதிரி வரும். ஓகேயா? தேங்க்யூ. ஸோ கேர்ஃபுல்லாக படிச்சுக்க. பை.